அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித இனத்தை படைத்தது போலவே ஜின்களை படைத்து அதிலிருந்து ஷைத்தானையும் படைத்து அந்த ஷைத்தானுக்கு சில ஆற்றல்களை கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் ஷைத்தானுடைய ஆற்றல்களை அறிந்து அதை முறியடித்து கொள்ளக்கூடிய விதத்தை நாம் அறிந்து கொள்ளுவதற்காக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், செயல்கள், ஆசை வார்த்தைகள் என்பதை அறிந்து கொள்ளுவதற்காக நமக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த உபதேசங்களை தெளிவாக நாம் விளங்கி கொள்ளுவதற்காக ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பிலே தொடராக இதை நாம் பேசி வருகின்றோம். இன்றைய தினம் இதனுடைய 9வது பாகமாக பொருளாதாரத்தை விரயம் செய்வதை பற்றி, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில எப்படியெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள், இது யாருடைய செயல், யாருடைய வழிகேடு என்பதை நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில வஆதி தல் குருபா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபினஸ் சபீல் வலா துபத்திர் தபுதீரா. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மீதம் இருப்பதை உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுங்கள், இன்னும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள். இப்படி இல்லாமல் அதை நீங்கள் ஒருபோதும் வீண் விரயம் செய்து விடாதீர்கள் என்று சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தின் 26வது வசனத்திலே அல்லாஹு தாலா உபதேசம் செய்துவிட்டு தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லி ரப்பிஹி கஃபூரா. யார் இப்படிப்பட்ட வீண் விரயங்களை, பொருளாதாரத்தை குறிப்பாக யார் வீண் விரயம் செய்கின்றார்களோ அவ்வாறு விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள். வகான ஷைத்தானு லி ரப்பிஹி கஃபூரா. ஷைத்தானோ தன்னுடைய இறைவனுக்கே மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே அதே 17வது அத்தியாயத்தின் 27வது வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான். ஆகவே எனதருமை சகோதரர்களே, ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்னவென்று சொன்னார், மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை விரயம் செய்ய வேண்டும். இவ்வாறு விரயம் செய்வதன் மூலம் இறைவன் விரும்பாத ஒரு செயலை செய்யக்கூடியவனாக அவனை மாற்ற வேண்டும் என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இதை எப்படியெல்லாம் மனிதர்களுடைய உள்ளத்திலே, ஆண் பெண்ணுடைய உள்ளத்திலே அவர்களை சூழ்ச்சி செய்து பெருமைக்காக நீங்கள் இப்படி செலவு செய்யுங்கள், உங்களை மக்கள் கௌரவமாக கருத வேண்டும் என்று சொன்னால் இப்படியெல்லாம் நீங்கள் பொருளாதாரத்தை விரயம் செய்யுங்கள் என்று உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டுவான். அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், பட்டியலிடுகின்றான். உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வீண் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களிடத்தில் மீதம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை முதலில் நீங்கள் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்று சொன்னால், ஆதி தல் குருபா ஹக்கஹு, நெருங்கிய உறவினர்களுக்கு உரிமையை கொடுங்கள், வல் மிஸ்கீன வபினஸ் சபீல், இன்னும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுங்கள். அப்ப குறிப்பா மனிதர்கள் மீதம் இருந்தா ஏழைக்கு கொடுக்கணுமோ ஃபர்ஸ்ட். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான், முதல்ல நெருங்கிய உறவினருக்கு கொடு, அப்புறம் ஏழைகளுக்கு கொடு, அப்புறம் வழிபோக்கர்களுக்கு கொடு. இப்படி நீ கொடுப்பது எவ்வளவு கொடுத்தாலும் அது வீண் விரயம் கிடையாது. வலா துபத்திர் தபுதீரா. இது அல்லாத நீ செய்யக்கூடிய செலவுகள்ல வீண் விரயம் இருக்குதாங்கிறத பார்த்துக்க. அப்படி பார்க்காம கண்மூடித்தனமா நீ விரயம் செய்தால், இவ்வாறு விரயம் செய்ய வைப்பது யார் என்று கேட்டால், விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். ஷைத்தானே இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் தான். இவ்வாறு மாறு செய்வதனால் என்ன ஏற்படும் என்று சொன்னால், அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். சூரத்து ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். நீங்கள் வீண் விரயம் செய்தால் இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நீங்கள் வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் நேசிக்காத ஒரு செயல் வீண் விரயம் செய்வது. வீண் விரயம் நீங்கள் செய்தால் மறுமையில் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக எழுப்பப்பட மாட்டீர்கள். ஷைத்தான் இங்கே வெற்றி பெற்றவனாக ஆகிவிடுவான். ஆகவே ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஷைத்தானுடைய ஆற்றல் என்னவென்று சொன்னால், வீண் விரயம் செய்ய வைப்பது, உண்ணுதலில் பருகுதலில் விரயம் செய்ய வைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க உருவாக்கிய உணவாக இருந்தாலும்
அது மீதம் இருந்தால் அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள், அது தர்மமாக கருதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள், நமக்கு ஆர்வமூட்டுகின்றார்கள். இன்னும் உணவை பொறுத்த வரைக்கும் அதை கெட்டு போகும் வரை பாதுகாத்து தேவையுடையவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்பான செயல்கள் எது என்று கேட்ட பொழுது ஏழைகளுக்கு உணவளித்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்கு உவப்பானது ஏழைகளுக்கு உணவளிப்பது, அல்லாஹ்விற்கு விருப்பம் இல்லாதது உணவுகளை விரயம் செய்வது. ஆகவே பொருளாதாரத்தையும் உணவு பதார்த்தங்களையும் விரயம் செய்வோமேயானால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே நாம் மாட்டிக்கொள்வோம், இறைவனுக்கு விருப்பம் இல்லாதவர்களாக மறுமையிலே எழுப்பப்படுவோம், ஷைத்தானுடைய சகோதரர்களாக இறைவனால் கருதப்படுவோம். அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஷைத்தானுடைய ஆற்றலை விளங்கி அதற்கு எவ்வாறு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய உபதேசங்களை செவியேற்று அதனை படித்து விளங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.